ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு புல்லியனா டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நீடில் வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் நான் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட்டும் கிடையாது, ஜரி த்ரெட்டும் கிடையாது. ஸோ அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஜரி த்ரெட்டு மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லை, சில்க் த்ரெட் மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. பார்க்குறதுக்கு சில்க் த்ரெட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, பட் அது வந்து கொஞ்சம் ஜரி த்ரெட் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது பக்கத்தில் ஒரு லைன் வந்து நான் கட்தானா வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல்லியன் நாட் அந்த ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். புல்லியன் நாட் ஸ்டிச் வச்சு ஒரு மோட்டிவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நீடில் வந்து கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சிங்கிள் டைம் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவோம்ல, நூலை சுற்றுவோம்ல, ஸோ அப்படி இல்லாமல் 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த நாட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஃப்ளவர் பண்ணுறப்ப ஒரு பட்டு மாதிரி இருக்கும் சென்டரில். ஸோ அதுக்காக போடுறோம். நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேல் பக்கத்துலேருந்து நம்ம வந்து ஊசி வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து அகைன் அது நேர் ஆப்போசிட்டில் கீழ்ப்பக்கமாக ஊசி இன்செர்ட் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. மேல் பக்கத்தில் த்ரெட்டை எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கத்துலேருந்து அந்த த்ரெட் இருக்க பக்கமாக நம்ம திருப்பி ஊசி மேல் பக்கமாக நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 3/4 வாசி போல் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த த்ரெட்டை மேல் பக்கமாக உள்ள த்ரெட்டை சுற்றிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இல்லை, மேல் பக்கமாக உள்ள த்ரெட்டை வந்து ஒரு 8 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பெரிய சைஸாக அந்த ஃப்ளவர் வேணும்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் சுற்றிக்கலாம் நீங்கள். ஸோ நான் 8 டைம்ஸில் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு நேரில் புல் பண்ணிக்கோங்க. அது த்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வெளியே வந்துடும். இது கொஞ்சம் ஜரி த்ரெட் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துடும் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு எந்த பக்கம் நம்ம நீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணோமோ அதே இடத்துல அகெயின் இன்சர்ட் பண்ணுங்கள். லாக் ஆகிடும். பாருங்கள், நான் எப்படி பண்ணி சொல்லித்தரேன் பாருங்கள். அதே பண்ணுங்கள். பாருங்கள், நேர் கீழ் பக்கத்தில் ஊசி இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ லாக் ஆகிரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேல் பக்கத்தில் இருந்து கீழ் பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஊசி இன்செர்ட் பண்ணிவிட்டு அகெயின் எங்கே நூல் இருக்கோ அது பக்கத்தில் ஊசி வெளியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு 8 டைம்ஸ் நூல் சுற்றிக்கோங்க. கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வரும் அந்த பெட்டல்ஸ் வந்து, அல்லது ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக வரும். 8 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு அகெயின் அதே மாதிரி புல் பண்ணிக்கோங்க நீடில் வெளியே. எடுத்துகிட்டு எங்கே இன்செர்ட் பண்ணணுமோ அதே இடத்துல அகெயின் இன்செர்ட் பண்ணுங்கள். குட்டியாக அழகாக ஒரு ஃப்ளவரில் உள்ள சென்டர் பார்ட் மாதிரி கிடச்சிரும். அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஐஸ் ஷேப்பில் அழகான ஒரு பட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் போட்டோவில் பெட்டல் மாதிரி ஒன்று, அதுக்கு சென்டர்லேருந்து வெளியே எடுங்க நூலை. ஆனால் ஒட்டி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விடுங்க. அது எதுக்கான லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அதுலேருந்து எடுத்துகிட்டு அகெயின் ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த அளவு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோமோ அதே அளவு தான் இனி வரப்போகிற எல்லா பெட்டல்ஸும் நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து ஊசி இன்சர்ட் பண்ணணும். பாருங்க, இந்த அளவு கேப். அகெயின் அதே மாதிரி 8 டைம்ஸ் நீங்கள் வந்து நூல் சுற்றிக்கோங்க. ஊசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கே நம்ம இன்சர்ட் பண்ணோமோ அதே எடுத்து அகெயின்
லாஸ்ட்டில் வந்து ஊசி வெளில கீழே விட்டு எடுத்துருங்க. ஒரு பெட்டல் போட்டோம். இனி அகெயின் இப்போ போட்ட பெட்டலுக்கு சென்டரில் வெளிப்பக்கமாக ஊசியை இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட்டில் கீழேருந்து வெளியிடுங்க. ஊசியை ஒட்டியே இடுங்க. இது வெளிப்பக்கத்தில் எடுத்துக்கோங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு விட்டோமோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ்லேருந்து விட்டு இந்த நூல் பக்கமே ஊசி வெளியிடுங்க. அதே மாதிரி ஒரு 8 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் வச்சு. இதில் இன்செர்ட் பண்ணாமல் அதே இடத்துல அகெயின் இன்செர்ட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பிடிச்சிக்கோங்க. இன்செர்ட் பண்ணுங்க. இப்போ லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் அதேமாதிரி இப்போ செகண்ட் போட்ட பெட்டலில் சென்டர்லேருந்து வெளி பக்கத்துலேருந்து த்ரெட்டை வெளியிடுங்க. அதே மாதிரி கேப்பில் நெக்ஸ்ட் ஒரு இப்படி 5 பெட்டல்ஸ் போடணும் நம்ம. இல்லை நீங்கள் இன்னொரு லைன் போனால் கூட போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் ஃப்ளவர் வேணால் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடலாம், இல்லை சாதாரண ஆங்கர் த்ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயும் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் ஷேட் த்ரெட்டில் போட்டு இன்னும் ரொம்ப சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா ஷைனிங்காக நல்லாயிருக்கும். இந்த சாரியில் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸோட சாரீ பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் வேறு எந்த கலருமே டிசைன் எதுவும் வரல. கோல்டன் கலர் டிசைன் இருக்குது. ஸோ அதனால் கோல்டன் கலர் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த புல்லியன் ஆர்ட் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3rd பெட்டல் போட்டாச்சு. 4th பெட்டலுக்கு அந்த 3rd பெட்டல் சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. அகெயின் அதே இடத்த எங்கே இன்செர்ட் பண்ணி நம்ம எங்கே நூல் இருக்கோ அது பக்கத்தில் ஊசியை விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அதில் சுற்றிக்கோங்க. நூல் சுற்றிக்கோங்க. இப்போ ஊசியை அந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பெட்டல் போட்டாச்சு. 5th பெட்டல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் பெட்டல் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னேன்ல, அந்த கேப்புக்குள்ளேருந்து நம்ம வந்து ஊசி வெளியே எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பெட்டலுக்கு இன்னொரு பெட்டலுக்கு இடையில வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோன்னு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படி உள்ளேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே முடிக்கிறோன்னு தெரியாதுங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பெட்டல் ஃப்ரண்டில் ஒரு கேப் விட்டால அதுலேருந்து ஊசி வெளியிடுங்க. எடுத்து லாஸ்ட் பெட்டல் 8 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பெண்டாகி அதே ஃபஸ்ட் பெட்டலுக்கு ஊசி இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க.